எவனோ ஒருத்தன் கால் பண்றான், நம்ம பேசணும்னு நினைச்ச டைலாக்க பேசிட வேண்டியதா. மச்சான் என் ஆளு என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா, நான் சாக போறேன்டா. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டா. இந்த உலகத்துல நான் தனியா இருந்து நான் என்னடா பண்ண போறேன், நான் சாக. மச்சான் மச்சான் ஒரே ஒரு டைலாக் சொல்றேன்டா, கேட்டுட்டு செத்துடுறா. கடைசியா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. பாய்டா மச்சான். கடைசி வரைக்கும் நம்மளை டைலாக் மட்டும் பேசவே விட மாட்டானுங்க. சொல்றா. அடக்கடவுளே, உண்மையாவே செத்துட்டானா? லாஸ்டா ஒரு டைலாக் சொல்றேன்னு சொன்னா கேட்காம போயிட்டான்டா. இரு வர. சாகும் போது நண்பன் தாகத்துல ஜூஸ் வாங்கி வச்சுக்கேடா, நண்பேண்டா. அப்பா செத்துட்டான். இப்பவா நம்ம டைலாக பேசிட வேண்டியதான். இப்படி அவசரப்பட்டியடா, ஒண்ணுமே நல்லா தெரிஞ்சுக்கூடா. ஏர் விடும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு வராது. அதே மாதிரிதான் அப்பா திட்டுறது கோபப்படி தப்பு நினைக்கிற எந்த புள்ளியும் முன்னேற முடியாது. கடைசியா ஒரே சொல்லிக்கிறேன்டா, நீ புள்ளையா கிடைச்சதுக்கு உங்க அப்பா தவம் செஞ்சிருக்கணும் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் அப்பாவை கிடைச்சதுக்கு நீ தானே தவம் செஞ்சிருக்கணும். ஏன்னா நானே பிரேக்கப் ஆகி போச்சு சாவு நினைச்சுக்கிறேன். நீ வந்து அப்பா தவம் செஞ்சு ஆட்டுக்குடி தவம் செஞ்சு உழைட்டு கிடக்குறேன். எங்கடா இங்கிருந்து ஜூஸை காணோம்? தாகமா இருந்துச்சு, நான் தானே குடிச்சேன். அதுல தானே விஷம் கலந்து வச்சேன்.